வெல்கம் டு வஜ்ரமஸ்து. இன்னைக்கு 27ஆம் தேதிங்க. உங்கள் ராசி பலனை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகமே இல்லைங்க. வெளிநாடு ட்ரை பண்ணுற கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் யாருக்கு கைகூடுமா, பலிக்குமா அப்படின்னு விசேஷமான அலசல் மூலிமா நம்ம தெளிவாக நட்சத்திர பலனோட சொல்லியிருக்கோம். மறக்காமல் வஜ்ரமஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 27/2/2026 விசுவாவசூரிடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு ஏகாதசிங்க. பெருமாளுக்கு பிடிச்ச ஏகாதசி. மேல் நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9 to 10, மறுபடியும் சாயந்தரம் 4 to 5. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 1, மறுபடியும் சாயந்தரம் 6 to 7. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 to 12. குளியை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 to 9. யமகண்டம் மத்தியானம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்குங்க. சூளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. திதியை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி அதிகாலை 12:55 வரைக்கும் தசமி. அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு இன்னைக்கு ஃபுல் டே இருந்துட்டு நைட்டு 10:50 வரைக்கும் ஏகாதசி. அதுக்கப்புறம் துவாதசியாக மாறுது. மொத்தம் 3 திதி இன்றைக்கி வருதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 11:05 வரைக்கும் திருவாதிரை. அதுக்கப்புறம் பார்த்தா புனர்வோஸ்துக்கு மாறுதுங்க நட்சத்திரம். ரைட்டுங்களா? யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:30 வரைக்கும் மரண யோகம். அதுக்கப்புறம் ஃபுல் டே சித்த யோகங்க. சந்திராசம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 11:05 வரைக்கும் அனுசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசம் வருது. ராசி பலன் பார்க்கலாங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி உங்களுடைய கோச்சார கிரக நிலைகள் பார்த்தா 1ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட், அங்கே சந்திரன் சேர்ந்துட்டாருங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், புதன், அந்த புதன் வக்ரமாக இருக்கார். அப்புறம் சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து கஜகேசரி யோகம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. ஏன்னு பார்த்தா ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்துங்க குரு ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. அதனால் மன தைரியமும் எடுக்கக்கூடிய காரியத்தில் ஒரு உத்வேகமும் கிடைக்கும். மனசு இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருப்பீங்க. எதையும் தட்டி தூக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தெம்பு வருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அலட்டிக்காம வீடு பார்த்துக்கலாம்ப்பா, எங்கே போகிறப்போகுது அப்படிங்கிற ஒரு அசால்ட் மனநிலை இன்றைக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிக்கு. சரிங்களா? சரிங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம்லாம் கொஞ்சம் டைம் வெளியே போயிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்க முடியல. நேராக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போயிடுறோம். அங்கே போனால் நட்சத்திர அதிபதி கேதுங்க. இன்றைக்கி நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் ஒரு விவேகம், வேகம் இருக்குதுங்க. வேலையில் ஒரு கெத்தும் காட்டுவீங்க. அதே சமயத்தில் மனசில் இருந்த இனம் புரியாத ஒரு பயம் விலகி ஒரு புதுவிதமான தெம்பு இன்றைக்கி கிடைக்கும். தடைபட்டு நின்று இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்மூத்தான ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய வண்டி வாங்க ரிப்பேர் ஆனால் கூட இன்றைக்கி பட்டு ரிப்பேர் செஞ்சு கணக்கச்சதாக முடிச்சு வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தொலைதூரத்தில் இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து உங்கள் பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் இருக்குது, தப்பு இல்லை. உங்கள் பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்புங்க, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ஆடை ஆபரணம் அல்லது ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி கூடி வருது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குதுங்க. மற்றவங்க கண்டிப்பாக நீங்கள் பேச்சிலேயே கவர் பண்ணிடுவீங்க மற்றவங்களை. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அது முதல்ல புது புது வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பு தான் இருக்குது. ஒன்றும் மோசமான நாள் அப்படின்னு சொல்வதற்கு இன்றைக்கி இல்லைங்க. விருந்து மற்றும் விசேஷங்களை கலந்துக்கிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக உங்களுக்கு பிடிச்சமான உணவை சாப்பிட்டு சந்தோஷப்படுவீங்க. வீட்டை அழகுபடுத்தணும், உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் அப்படிங்கிறது கவர்ச்சி, பலவீனம் அப்படிங்கிறது நீங்கள் அதீத செலவுகள் அப்படின்னு சொல்லலாங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்க வழியில் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான பதில் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அப்பா வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் சிக்கல்கள் இருந்தால் ஒரு சுமூத்தான பேச்சுவார்த்தை மூலிமா அதுவும் முடியும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களோட ஆளுமை திறனை பார்த்து மேலதிகாரிகளே வியப்பாங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க. ஒரு வழி மேலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு லீடர் மாதிரி முன்னின்று பல காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி பொதுவான கோச்சார நிலைகள் பார்த்தா 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. அப்புறம் 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் சுக்கிரன், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இப்படி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சனியும் மாந்தி சேர்ந்துட்டாங்க. ரைட்டுங்களா? இப்படி இருந்தால் உங்களுக்கு என்னென்னா தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக இருக்குதுங்க. என்னங்க? தர்ம கர்மாதிபதி யோகம் வருதுன்னு அர்த்தம். ஏன் இந்த யோகம்னா 9ஆம் வீட்டின் அதிபதியும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் பலமான நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால்
தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ஐதீகம். இன்றைக்கி நீங்கள் ஒரு பக்கா பிளானர், ஓகே, பக்கா பிளானர் மாதிரி செயல்படுவீங்க. அதே சமயத்தில் எதையும் யோசிச்சு தான் செய்வீங்க. எடுத்தவங்க வைத்து அவசரம் கொடுக்க அந்த மாதிரி எந்த பேச்சுமே உங்களுக்கு இருக்காதுங்க. மனசில் ஒரு திருப்தி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன படபடப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி தான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண முடியல. அதனால் அடுத்து நேர நட்சத்திர பலன் போனோம்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு வருமானத்துக்கு புதிய வழிகளை இன்றைக்கி கண்டுபிடிச்சி அசத்துவீங்க. நிர்வாக திறமையால் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்களே முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பெரிய லாபம் கூட இன்றைக்கி வருதுங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இன்றைக்கி ஒரு அமோகமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. உடம்புல ஒரு விதமான புது தெம்பு பிறந்து வேலையில் அதீத ஆர்வம் காட்டுவீங்க. யாருங்க? இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கோபம். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசு இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். குடும்பத்துடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அமோகமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. தாய் வழி உறவுகிட்ட இருந்து ஒரு சின்ன சந்தோஷமான ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு கிரியேட்டர்னு என்ன தெரியுமில்ல, அந்த கிரியேட்டிவ் மூடில் நீங்கள் இருக்குங்காட்டி புது புது ஐடியாக்கள் தோணி அசத்துன்னு அசத்துவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி இப்படி ரைட்டுங்களா? பெண்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் கூட ஒன்று கைகூடி வரும். அதே சமயத்தில் பழைய பாக்கிகள் இன்றைக்கி ஓரளவுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறது ரோஹிணியை பொறுத்த வரைக்கும். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி 1, 2 பாதங்கள் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கைக்கு ஒரு வழிவகை இருக்குது அப்படிங்கிறார். சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான காற்று வீசுதுங்க அப்படின்னு பொதுவாக எடுத்து சொல்லலாங்க. தம்பி மற்றும் தங்கள் வழியில் ஒரு பெரிய சப்போர்ட் இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நிறைவான நாளாக இருக்குதுங்க. எதிரிகளின் சதியை முறியடித்து இன்றைக்கி நீங்கள் வெற்றி வாயை சோடக்கூடிய அமோகமான அமைப்பு தானுங்க. புது வண்டி வாகனம் வாங்கணும்னா அது லோன் எல்லாம் போடணும்னா நீங்கள் ஓகே ஆகும், கவலைப்படாதீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வீரியம், பலவீனம் அப்படிங்கிறது வேகம். சரிங்களா? போய்ட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி கிரக நிலைகள் நம்ம மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தாங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் குரு வக்ரமாக இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட் ப்ளஸ் சுக்கிரன் அப்புறம் ராகு செவ்வாய் இருக்காங்க. 5 கிரக அமைப்புகள் 9 இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் அந்த சந்திரமங்கல யோகம் வருதுன்னா, 2ல் சந்திரன் அமர்ந்து செவ்வாயின் பார்வையை பெறுவதால் தனவரவு தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, மனசு இன்றைக்கி ரொம்ப துள்ளலாம், ஒரு குதியாட்டம் போடுன்னு சொல்லுவாங்களே, அந்த குதியாட்டம் மனசோட இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க. எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம்ப்பா, நமக்கு மாரி என்ன நடத்துகிற போகுது அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் அடிக்கடி பழைய ஞாபகங்கள் வந்து உங்கள் மனசை கொஞ்சம் அலைபாய வைக்கும். பல விஷயம் அது என்னங்கிறது எல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓப்பனாக கமெண்ட் பண்ண நினச்சா கமெண்ட் பண்ணுங்க. பழைய விஷயம் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்து பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட இது கூட வந்துட்டு கூட போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மிதுன் அதே சமயத்தில் நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுங்களா, ரொம்ப டீப்பாக பேச முடியல, கொஞ்சம் நேரம் நட்சத்திர பலன் போகலாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி பழைய பகையை மறந்து இன்றைக்கி பல பேர் உங்கள்கிட்ட வந்து கைகுலுக்கி பேசுவாங்க. சரிங்களா? அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. கல்லாப்பட்டியில் வரவு செலவு கம்மியாகி வரவு அதிகமாக இருந்தால் கல்லாப்பட்டி நிரம்பத்தானே செய்யும். அது லாபம் அல்ல போதுன்னு சொல்லலாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான பிளான் இன்றைக்கி அமோகமாக நடைபெறும். வீட்டில் ஒரு விசேஷமான சாப்பாடு இன்றைக்கி கூட தயாராகும். விருந்து உங்கள் வீட்டில் நடக்கும். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாங்க. உடன் பிறந்தவங்களோட ஒத்துழைப்பால் இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல் கூட தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. என்னென்னா, எதிர்பார்த்த இடத்தில் இருந்ததை விட எதிர்பாராத இடத்தில் இருந்து, புரிஞ்சுங்களா? ஒருத்தருடைய எதிர்பார்த்திருப்ப ஒன்றும் நடக்காது. ஆனால் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு சின்ன ஜாக்பாட், சின்ன ஒரு உதவி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் சின்ன முதலீடு பண்ணால் கூட இன்றைக்கி அதுக்கு உண்டான நஷ்டம் வராது, லாபம் எடுத்துக்கலாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு புது ஆர்டர்கள் கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன்லைன் வேலையில் இருப்பவங்க, ஆன்லைன் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குது. ஆன்லைன் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போகுது. சரிங்களா?
இந்த டேட்டா என்ட்ரி அது மாதிரிலாம் பண்ணுவீங்களா அவங்களுக்கு. உங்கள் பலம் அப்படிங்கிறது ராஜதந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது குழப்பம். சரிங்களா? சரி, அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறார். பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமையான ஒரு தகவல் ஏதாவது வரும், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. கோயில் விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மன அமைதியை பெறுவீங்க, அங்கே போனால் மெடிடேஷன் தியானம் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. பெரிய மனுஷங்க சொல்கிற ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்தீங்கன்னா ஒரு காரியத்தை மிக சுலபமாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த முடிச்சு அவுக்கிறதுல கஷ்டமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிச்சுனா என்னங்க, ஒரு தொந்தரவுகள் குறைகள் அப்படி சொல்கிறோம். ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் பற்றின ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி வருவதற்கும் வாய்ப்பு தெரியுது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஒழுக்கம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? சரிங்க, இப்போது கடகராசியினுடைய இது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த 3 ராசிக்காரர்கள் தனித்தனியாக பார்த்துனாலும் பரவாயில்ல, இது போதுமா, நமக்கு எக்ஸ்பான்ஷன் வேணுமா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இந்த கோச்சார நிலைகள் பார்த்தா இன்றைக்கி லக்ன வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 2ஆம் வீட்டில் கேதுங்க, 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டோட சுக்கிரன் ராகு செவ்வாய் 5 கிரகங்கள் இருக்குதுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். சரி, இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு யோக பலம் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ராசியின் அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்று லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார். அதனாலேயே உங்களுக்கு அந்த யோக பலம் அமைப்பு இருக்குது. அதெல்லாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குன்னு வச்சுங்களேன். மனசில் ஒரு இலக்கிய தன்மை, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்றைக்கி இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது வகையில் உதவணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் அவ்வப்போ தேவையற்ற பயம் வந்து எட்டி பார்க்க, இது நமக்கு தேவையா, இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதற்கு இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சரிங்க, உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக நம்ம நட்சத்திர பலன் போகலாங்க. பல வேலைகள்னால டீப்பாக சொல்ல முடியல, சாரி. அல்லது இது போதும்னாலும் சொல்லுங்கள், இதோட நம்ம இனிமேல் ரிப்பீட் பண்ணிக்கலாம். சரிங்க, புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் பாதம். அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அதை பொறுத்த வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தை இன்றைக்கி கெத்தாக ஒரு முடிவு பண்ணுவீங்க. உண்மையை சொல்லப்போனால் வங்கி கடன் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே சேங்ஷன் ஆகி உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும். ஒரு வண்டிக்கு வாங்குறீங்க, இப்போ ஒரு தொழில் வியாபாரத்துக்கு வாங்கினால் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பெரிய மனுஷங்க மத்தியில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு தனிப்பட்ட வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேச்சு எடுபடும் அவங்களுக்கு கூட. சரிங்களா? குலதெய்வ அருளால் தடைப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கி சரசரம் நடக்கும். அவங்களோட குலதெய்வ வேண்டுதல் கண்டிப்பாக வேணும். பலம் அப்படிங்கிறது பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? சரிங்க, பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருக நட்சத்திரத்தை அதிபதி சனி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேலை பார்க்குற இடத்துல உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும், எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். இரும்பு மற்றும் ஹார்ட்வேர் தொழில் வச்சுருக்கீங்களா, ஹார்ட்வேர் கடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழிலெல்லாம் நல்ல லாபம் வரல போதும், ஒன்றும் தப்பு கிடையாது. பழைய கடன்களை நீங்கள் ஏதாவது வகையில் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெறும். சரிங்களா? சரி, உடம்புல இருந்த அசதி நீங்கி இன்றைக்கி ஒரு சிங்கக்குட்டி மாதிரி துள்ளி குதித்து ஜெயிப்பதை நோக்கி முன்னேற்றம் ஓடிட்டே இருப்பீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கவலை. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் ஒரு பெரிய சிக்கலை கூட நீங்கள் தீர்த்து ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறார். சொந்தக்காரங்க உங்கள் வீட்டு விசேஷத்தில் போனீங்கன்னா நீங்கள் தான் ஹீரோங்க, நீங்கள் தான் மெயின் ரோலாக எடுப்பீங்க, உங்கள் பேச்சு தான் இங்கே எடுபடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? யாருக்கு? ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். கம்ப்யூட்டர் மற்றும் டெக்னிக்கலாக வேலை செய்கிறீங்களே அவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா விஷயமும் நல்லது நடக்கும்னு வச்சுக்கங்களேன். ஒரு சமயோசிதமாக நீங்கள் வேலை செஞ்சு ஒரு நஷ்டத்தை கூட தவிர்த்து லாபம் வருதோ இல்லையோ நஷ்டத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு யோகம் பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். சரிங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி சூரியனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் கேது இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனியும் மாந்தி சேர்ந்துட்டாங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட், 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சரி, இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் இன்றைக்கி கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. காரணம் 11ல் குரு 12ல் சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. புரிஞ்சுதுங்களா? ஏன் இந்த யோகம் வருதுன்னா, ராசி அதிபதி 7ல் பக்கபலமாக இருக்கங்காட்டி கூட்டு தொழிலில் ஒரு ரீச் அட்டன் பண்ணுவீங்க. அது நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமான யோகம் இருக்குது இந்த இதை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? மனசு ஒரு சிங்கத்தோட கம்பீரம் எப்படி இருக்கும் அதுபோல் கம்பீரமாக இருக்கும். பயம்னா என்னன்னே தெரியாது. பயமா எனக்கா, அப்புறம் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஆனால் மற்றவங்க மேலே கொஞ்சம் அதிகாரம் பண்ணும் நினப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் சிங்கமாக இருக்கலாம், அதுக்காக மற்றவங்களை போய் ஆட்டக்கூடாது இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை வந்து தவிர்ப்பது நல்லது. அதிகாரம் நோ
ஓகேங்களா? சரி, உங்களுக்கு மக நட்சத்திரத்துக்கு போகலாங்க. அங்கே நட்சத்திர அதிபதி கேது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூர்வீக சொத்து சம்மந்தமான பஞ்சாயத்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு தான் வரும் அப்படிங்கிறாங்க. மனசில் இருந்து வந்த பல குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவை இன்றைக்கி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு அதிகரிக்கும், மனசு ஒரு நிம்மதியாக இருப்பீங்க இன்றைக்கி. சரிங்களா? சரி, எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு பெரிய மனுஷனோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அதே சமயம் பலம் அப்படிங்கிறது உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது வைராக்கியம். ரெண்டுங்களா? சரி, பூர நட்சத்திரம், அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு மாஸ் லுக்கில் இருப்பீங்க. சிம்பிளாக ஒரே வழியில் சொல்லணும்னா, மற்றவங்க உங்களை ரசிப்பாங்க. வெளியில் சொல்கிறாங்க இல்லையா, பின்னாடி இருந்து உங்கள் ரசிக்கும் தன்மை உங்களை பார்த்து அதிகமாக இருக்குதுங்க. ஆடம்பர பொருட்கள் மற்றும் வாகன சேர்க்கை இன்றைக்கி கூடி வரும். அதே சமயத்தில் கலை மற்றும் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெகா சான்ஸ் கூட இருக்குது. சரிங்களா? வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி இன்றைக்கி குஷியாயிருவீங்க. இதை பற்றி கவலை இல்லை. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சூரியன். அரசாங்க துறையில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி ப்ரொமோஷன் ஆர்டர் வருவதற்கும் வாய்ப்பு தெரியுது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு, அது என்ன இன்டர் டிபார்ட்மெண்ட்டுங்களா, அது மாதிரி இருக்குதுங்க. அப்பா வழியில் எதிர்பார்த்த பண உதவி கூட உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தக்க நேரத்தில் வந்து கிடைக்கும். நிர்வாக திறமையால் ஒரு இக்கட்டான சூழலை கூட இன்றைக்கி சமயோசிதமாக செயல்பட்டு சமாளிப்பீங்க. சூப்பருங்க. அதே சமயத்தில் சமூகத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ஒரு ஸ்டெப் மேலே தான் போகுது, கீழே எதுவும் கிடையாது. நல்லா அமோகமாக தான் இருக்கிறீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கர்வம். ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. இன்றைக்கி கோச்சார நிலைகள் பார்த்தா 6ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாக தான் இருக்கார், ப்ளஸ் சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீசபங்க யோகம்னு சொல்லுவோம். எதுக்காக அந்த நீசபங்க யோகம் வருது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 10ஆம் வீட்டில் குருவும் 11ல் சந்திரனும் அமர்ந்து லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொருளாதார மேம்பாடு உண்டாகும், காசு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதனால் நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மனசு இன்றைக்கி ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஷார்ப்பாக திங்க் பண்ணுவீங்க, ஷார்ப்பாக செயலாற்றுவீங்க. எதையும் லாஜிக்காக யோசிப்பீங்கன்னு வச்சுக்கல. எடுத்தாங்க வெளுத்தான் இருக்கார், லாஜிக் இருந்தால் பேசுவீங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப தோண்டி துருவி யோசனை பண்ணால் எப்படிங்க இது, ஆனால் அப்படி தான் பண்ணுவீங்க. ரைட்டா? அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்கிறதா மைனஸ்ன்னு சொல்கிறதா தெரியல, அப்படி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் டைம் இல்லைங்க. அதனால் நேராக நம்ம நட்சத்திர ராசிக்கு போகலாங்க. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2, 3, 4 பாதங்கள். இன்றைக்கி நட்சத்திர அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, வெளி வட்டாரத்தில் உங்களுடன் மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். சும்மா அப்படியே நல்லா இருக்குங்க. அரசு ரீதியான வேலைகள் இருந்த இழுபறிகள் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறோம். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது ஒரு ஐடியா உங்களுக்கு சூடு பிடிக்கும். அந்த ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி. ரைட்டுங்களா? உத்தியோகத்தில் உங்களோட ஐடியாவை மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்குங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி சூரியன் பவராக இருக்கார். சரிங்களா? பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எரிச்சல், கோபம் வந்துடும் டக்கு டக்குன்னு. ஹஸ்தம் நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சந்திரன். அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் அது சீக்கிரம் நடந்துடும், நினச்சது நடக்கக்கூடிய அமோகமான காலகட்டம். கைராசி உங்களுக்கு நல்லா இருக்குது, ராசி தான், கைராசி தான் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தாயார் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலகும். சரிங்களா? சரி, மனசு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எதையும் லாஜிக்காக நீங்களும் யோசனை பண்ணுவீங்க. இந்த ராசியே உங்களுக்கு அப்படித்தான் இன்றைக்கி. லாஜிக் சூப்பருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சும்மா கல்லாப்பட்டி தெறிக்க போகுது. அப்போ நம்ம போதுன்னு அர்த்தம். கல்லாப்பட்டி தெறிக்கணும்னு நினச்சி எடுத்து ஓடிவான்னு நினச்சிக்காதீங்க. அமோகமான லாபம் எல்லாருக்குன்னு அர்த்தம். உங்கள் பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்படுது. சரிங்களா? சரி, சித்திரை 1, 2 பாதங்கள். அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய். அங்கே என்னென்னா ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்பந்தமான பிஸ்னஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு முடியும், லாபம் நல்லா இருக்குது அந்த தொழிலில். உடன் பிறந்தவங்களோட ஒற்றுமை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குங்க, ஏதோ ஒரு விதத்தில். ரைட்டுங்களா? போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் இருந்தால் பசங்களெல்லாம் அருமையாக படிப்பாங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊரில் பின்னி பெடல் எடுக்க வேண்டாம்பாங்களா, அந்த பின்னி பெடல் எடுக்கக்கூடிய வலிமை உங்கள் நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்குது எல்லா விஷயத்துலையும். ரைட்டுங்களா? சித்திரை 1, 2. அதே சமயத்தில் தைரியமான ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க. கண்குளிர காசை பார்க்கலாம் பாக்கெட்டில். பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசினர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்கார், ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் 5 கிரக அமைப்புகள் 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போது 6ஆம் வீட்டில் சனியும் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன குருபல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த யோகம் வருதுன்னா, பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் குருவும் கர்மஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்து கர்மாதிபதி யோகத்தை
உங்களுக்கு கொடுக்குங்காட்டி இந்த ராஜபோகம் அமைப்பு. அதனாலேயே உங்களுக்கு குருபல யோகம் பொதுவாக சொல்லுவோம். அப்போ எல்லா யோகங்களும் கலந்து உங்களுக்கு வந்து அமைப்பில் கடைசியாக நிற்கிறது வந்து இந்த குருபல யோகம். அதனால் என்ன மனசில் ஒரு சமநிலை இருக்குங்க, ரைட்டா? எதையும் நிதானமாக கையாளுவீங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னா கூட ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத வெறின்னு சொல்லுவோங்களே, அது மனசுக்குள்ளே ஓடும். ஜெயிக்கணும்டான்னு ஓடும், ரைட்டா? அத்தனை வேலை நடக்குது இன்றைக்கி, சரிங்களா? சரி, இந்த கொஞ்சம் வேலை பழு காரணமாக நேராக நம்ம நட்சத்திர பலனுக்கு போவோம். டைம் ஆகி போச்சுங்களா? ஏன்னா இப்போ டைம் ரெக்கார்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2:30 ஆகி போச்சு. 4 மணிக்கு போஸ்ட் பண்ணோம்னா பார்க்கலாம். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தில் போய் செவ்வாய்ங்க. இன்றைக்கி வராத கடன் கூட நீங்கள் இருந்து வந்த பழையன் கூட இன்றைக்கி ஓரளவுக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் இன்றைக்கி நீங்கள் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி போடுவீங்க. ஏதோ வீட்டுக்கு தேவையான ஓரளவு காசு வேணும், நல்லா தான் செய்வீங்க. புதுசாக வண்டி வாங்க கூட பிளான் கூட எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு அமோகமாக நிறைவேறும். மற்றபடி உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருக நட்சத்திர அதிபதி ராகு. இன்னைக்கு எதிர்பாராத பயணங்கள் மூலியமாக இன்றைக்கி ஒரு பெரிய லாபம் வந்து சேரும். பயணம் லாபமாக அமையும் வச்சுக்கங்களேன், சரிங்களா? மற்றவங்க முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் அப்படியா கொண்டா பார்க்கலாம் அப்படி முடிச்சு காட்டுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இன்றைக்கி வலுப்பெறும். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாதகமான சிக்னல் தான் இருக்குது. கண்டிப்பாக முதலீடு பண்ணுவீங்க. வெளிநாட்டு வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்டெப் மேலே எடுக்கலாம், நல்லா இருக்குது. உங்கள் பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது பேராசை, சரிங்களா? சரி, விசாகம் 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்கிறார். மனசில் ஒரு விதமான பதட்டம் இல்லாத ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு, ரைட்டுங்களா? சில பிள்ளைகளோட கல்வி விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புக்கு இன்றைக்கி பாராட்டு கிடைக்கும். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஒழுக்கம், பலவீனம் அப்படிங்கிறது மந்தம், சரிங்களா? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க, ரைட்டுங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்தா 4ஆம் வீட்டில் தான் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க, சுக்கிரன், ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்காரு. இன்றைக்கி அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இன்றைக்கி கஜகேசரியாக உங்களுக்கு வேலை செய்யுது. காரணம் 8ல் குரு, 9ல் சந்திரன் இருந்தால் கூட மோசம்னு சொல்லுவாங்க. பட் பாக்கியங்கள் நல்லா தான் இருக்குது. பாக்கியஸ்தானம் நல்லாவே வேலை செய்யுது. இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு நல்லாவே கொட்டும், நல்லாவே இருக்குது, ரைட்டுங்களா? மனசில் ஒரு ஆழமான அமைதி, எதையும் ஒரு சிந்தனைவாதியாக இருப்பீங்க, எதையும் தைரியமாக எதிர்கொள்வீங்க. ஆனால் அப்பப்போ சின்ன ஒரு டக்குன்னு எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சரி, கொஞ்சம் வேலை பழு காரணமாக நேராக நம்ம நட்சத்திர பலனுக்கு போகலாங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா பணத்தட்டுப்பாடு இன்றைக்கி நீங்கும். இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ரீல்ஸ்லாம் பெருசாக இருக்காது. நீண்ட நாள் தேடி வந்த ஒரு நல்ல வாய்ப்பு கூட இன்றைக்கி தட்டுப்பட்டு போயிருந்தேன், அதாவது நடக்காமல் போயிருந்தா இன்றைக்கி அந்த வாய்ப்பு மீண்டும் தேடி வரும். கவலைப்படாதீங்க. சுப காரியங்கள் இருந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கி பனி மாதிரி சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும். வங்கி கணக்கு இருப்பு இன்னைக்கு நல்லா உயரும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பலம் அப்படிங்கிறது ஞானம், யாருக்கு விசாகத்துக்கு. பலவீனம் அப்படிங்கிறது சோர்வு, ரைட்டுங்களா? சரி, அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் நட்சத்திர அதிபதி வந்து சனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா கடினமான கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சும்மா அசால்ட்டில் வேலையில் முடிச்சிருவீங்க. சனி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார், ரைங்களா? எல்லாம் தூசு போல ஊதி தள்ளிடுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. தெரியலாம் கேளுங்க, ஐடியாக்கள் கொடுப்பாங்க. அதே சமயம் தொழிலில் இருந்து வந்த மந்தநிலைகள் நீங்கி இன்றைக்கி ஒரு வேகம் பிறக்கும். உடம்புல அப்பப்போ ஒரு வலி பெயின் இருந்துட்டு இருந்தால் கூட அதை இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்கன்னு வச்சுக்கங்களேன். பலம் அப்படிங்கிறது உங்கள் சகிப்புத்தன்மை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம், ரைட்டுங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி புதன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனமான பேச்சால் ஒரு பெரிய கஸ்டமரை கவர் பண்ணி உங்களுக்கு வேலை, தொழில், எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல. எழுத்துத்துறை, ஊடகத்துறை இருக்கிறவங்களுக்கும் புது பேர் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிரிகளோட கொட்டத்தை அடைப்பதற்கு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அடங்கி போவீங்க, ரைட்டுங்களா? அதுக்காக நீங்கள் அடங்கி போயிட்டு பயப்படுறது கிடையாது. அடங்கி போய் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பீங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்ய போகுது. தூரத்து சொந்தத்தில் இருந்து கூட ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வரும். யாருக்கு? கேட்டைக்கு. பலம் அப்படிங்கிறது சமயோசித புத்தி. அதுதான் எதுக்கு பதுங்குறான்னு பார்த்தா பாயறத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பலவீனம் அப்படிங்கிறது வேகம், கரெக்டுங்களா? போய்ட்டுங்களா? நல்லது படிக்கட்டும். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி அதிபதி குரு.
இன்றைக்கி கோச்சார நிலைகள் எடுத்து பார்த்தா 3ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட் ப்ளஸ் சுக்கிரன் ராகு செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு பத்திர யோகம்னு சொல்லி சொல்லுவோம். அதை நீங்கள் பத்திர யோகம் புத்திர யோகம் தெரியும். பத்திர யோகம்னா பத்திரம் எழுதுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கூடி நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? தைரிய வீரியம் கூடும். அப்புறம் குரு 7 அமர்ந்து ராசியை பார்க்குறார். கஷ்டங்கள் நீங்கும். இந்த 2 அமைப்பு சேர்த்து வைக்கிறதா அந்த பத்திர யோகம். உங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கிறான்னு வச்சுக்கங்களேன் யோகம் ரைட்டுங்களா? ஓகே. அதே சமயத்தில் மனசில் ஒரு ஆன்மீக தேடல் உங்களுக்கு அதிகரிக்குது. அமைதியாக இருக்கிறவங்க நினைப்பீங்க, ஆனால் மனசு கம்மிட்டு இருக்காது. தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பி நீயே அமைதியாக இருக்கிற அப்படின்னு கலப்பி விடும். பார்த்துங்களா? உங்களுக்கு மனசு தான் போட்டி. ஸோ மெடிடேஷன் பண்ணுறது மனசை முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி உங்களுக்கு மனசுக்கு போட்டி நடக்குது இன்னைக்கு. சரிங்க. கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு சொல்ல தெளிவான டீட்டெயிலாக போட முடியல. அதனால் நீட்டாக நம்ம நேராக உங்கள் நட்சத்திர பலனுக்கு போகலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி கேது. என்னங்கிறாங்கன்னா பழைய கசப்பான அனுபவங்களை மறந்து இன்றைக்கி ஒரு புதிய ஆரம்பம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் எனக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு பிளான் கூட இன்றைக்கி அமையும். நல்ல அமைப்பில் தான் இருக்கிறீங்க. தியானம் மற்றும் மெடிடேஷன் யோகா அப்படி போன்ற விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைக்கி ரைட்டா. வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல அனுபவம் கூட கிடைக்கும். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆன்மீகம், பலவீனம் அப்படிங்கிறது ஆத்திரம், கோபம், எரிச்சல். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பெண்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களாக சீனியர் யாராக இருந்தாலும் சரி. ஆனால் வீட்டில் போனால் கூட சோறு கிடைக்குன்னு பார்த்துக்கலாம். அது பெண்கள் யோகம் தானே. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ரைட்டா. புது துணி மற்றும் வாசனை திரவியங்கள், சென்ட், பாடி ஸ்ப்ரேஸ் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. காசு பொருளாதாரம் அமைப்பு நல்லாயிருக்கு. எப்போ கூட கமகமான இருக்கணும்டா அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி கலைஞர்களுக்கு இன்றைக்கி ஒரு திருப்பம் தரக்கூடிய நாள் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் விருந்து உபச்சாரங்கள், காசு குணம், ஸோ சாப்பாடோட சாதாரண சாப்பாடு, ஸ்பெஷல் சாப்பாடு தான். அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல வரோம். யாருக்கு? உங்களுக்கு சரிங்களா. பலம் அப்படிங்கிறது உங்கள் கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை ரைட்டுங்களா. சரி. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். அவங்களுக்கு நட்சத்திரம் அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நிர்வாக ரீதியான பொறுப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும். அல்லது உங்கள் தோல் மேலே உட்காந்துருக்கு, நீ தான் செஞ்சாகணுமையா அப்படின்னு ரைட்டுங்களா. அரசாங்க அனுகூலம் கூட இன்றைக்கி ஒரு தாராளமாக இருக்குதுங்க. அந்த காரியத்தை சாதிப்பீங்க. சூரியன் பவர் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பெரிய பதவியில் இருக்கிறவங்க நட்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுவீங்க, நல்லது நடக்கும். உடம்பில் ஒரு ராஜ கம்பீரம் ஒன்று தெரியும் உங்களுக்கு ரைட்டுங்களா. அது நல்ல விஷயந்தானே. உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, காரணம் சூரியன் இருக்கார். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் திமிர்த்தனமான போக்கு, எனக்கு தெரியாதா போட அப்படிங்கிற திமிர், அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். திமிராகாதுங்கோ ரைட்டுங்களா. சரி, நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சனிங்க. அவர் என்னங்கிறாரு, இன்றைக்கி கோச்சார அமைப்பில் இருந்துட்டு 2ஆம் வீட்டில் சூரியன், உங்கள் கோச்சார அமைப்பில் இன்றைக்கி இருக்கிறது 2ஆம் வீட்டில் சூரியன், அப்புறம் புதன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்புறம் சுக்கிரன் ராகு செவ்வாய் இருக்கார். அப்படியே பக்கத்து வீடு 3ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா தான் அங்கே சனி அண்ணன் ப்ளஸ் மாந்தியன்னு சேர்ந்துட்டாங்க ரைட்டுங்களா. 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட், 7ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் உங்களுக்கும் வருது. காரணம், இந்த 7 சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாயின் பார்வையை டைரெக்டாக பெறுவதால் கூட்டாளிகளிடம் தொழில் பண்ணுறீங்களே பார்ட்னர்ஷிப், அதனால் வெற்றி உண்டு. சந்திரமங்கல யோகம் அம்மாவும் வேலை செய்யும்னு அர்த்தம். மனசு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. யாரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. நீங்களும் மற்றவங்களை பேச்சில் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தெம்பு வரும். ஆனால் அப்பப்போ ஒரு தேவையில்லாத பிடிவாதம். நான் முடித்த முயலுக்கு 3 கால் மேலே அந்த பழைய காலத்து கதையில் அதே கதை நடக்கும். மனசில் வெடிப்பக்கம் நமக்கு தெரியாது 5 அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க. சரிங்களா? சரிங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் பழு காரணமாக, வேலை பழு காரணமாக கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் ஒர்க் போயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் சரியாக உறக்கம் இல்லை. அதனால் நேரம் நட்சத்திர பலனுக்கு போகலாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை மற்றவங்க பாராட்டுவாங்க. அப்பா வழியில் இருந்த சொத்து தகராறு பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களே அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இன்றைக்கி உயரப்போகுது. பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது எரிச்சல். யாருக்கு? உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ரைட்டுங்களா. திருவோண நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா மனசில் இருந்து வந்த பயம், அதுக்கு முன்னாடி உங்கள் அதிபதி சந்திரனுங்க. அதே சமயத்தில் மனசில் இருந்து வந்த பயம் எல்லாம் காணாமல் போய் ஒரு அதீத தைரியம் பிறக்கும். அதே சமயம் கல்லாப்பட்டியில் இன்றைக்கி லாபம் தாறுமாறாக இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குதுங்க. சொந்த ஊரில் இருந்து கூட நல்ல செய்தி ஒன்று வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா முடிவும் சக்ஸஸ், சூப்பர், அமோகம்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். அவிட்டம் 1-2 பாதங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறேன்னா, ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு லாபம் அதிகரிக்குதுங்க. எதிரிகளோட சதியை முறியடிச்சு இன்றைக்கி ஒரு கெத்து காட்டுவீங்க. எப்படிங்க கெத்து காட்டுவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. உடல் பிறந்தங்களோட பிரச்சனை இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் தீரும், உங்களால் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? புதிய கருவி அல்லது புதிய மிஷினரி வாங்கணுங்கிற எண்ணம், யோகம் இருக்குது உங்களுக்கு. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது ஆத்திரம், கோபம், எரிச்சல். என்ன பண்ணுறோம், போயிட்டுங்களா? நல்லது, குடிக்கட்டும். வணக்கம் கும்பராசினர்களே. ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி கோச்சார நிலைகள் எடுத்து பார்த்தாங்க. லக்ன வீட்டில் சூரியன் இருக்கார், புதன் வக்ரஸ்டேட், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் மாந்தி சேர்ந்துட்டாங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் இந்த யோகத்துக்கு பேர் மாளவிய யோகம்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தை தான். சுக்கிரன் வந்துங்க லக்ன வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்தா இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். என்னென்னா, ராசியில் கிரகங்கள் கூஞ்சிருக்கு, மேலே பார்த்தோம். ராசின்னு என்ன, 1ஆவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க, சுக்கிரன், ராகு, செவ்வாய். இந்த கிரகங்கள் 5 பேரும் உங்கள் லக்ன வீட்டிலே கொண்டிருக்காங்க உங்களுக்கு. யாருக்கு? கும்பராசி நேயர்களுக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு புது வேகம், உத்வேகம் மனசுலேருந்தே உங்களுக்கு வெளிப்படும். உங்களை அறியாமையே ஒரு காரியத்தை செஞ்சுருவீங்க. நானாக செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் இந்த மாளவிய யோகம் கொஞ்சம் வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்கிறோம். ரைட்டுங்களா? மனசு இன்றைக்கி ரொம்ப மாசாக இருக்குங்க. மாசம் என்ன, அப்படி நினச்சது நடக்குதுடா, சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எதையும் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. தட்டி விடுங்க, அசால்ட்டாக ஜெயிச்சிட்டே இருக்கலாங்க. ஆனால் அப்பப்போ ஒரு தலைக்கணம் வந்துட்டு போகுது. எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்துக்கு நான் எங்கே இருக்க வேண்டியது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. ஓவர் ஹெட் வெயிட் டேஞ்சருங்க. ரைட்டுங்களா? சரி, கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக நேராக கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலனை பார்க்க போகலாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை சந்தோஷப்படுத்தும், கவலைப்படாதீங்க. நிர்வாக திறமையால் ஒரு சிக்கலான காரியத்தை கூட வெகு சுலபமாக முடிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. கையில் பணப்புழக்காட்டம் இன்றைக்கி தாராளமாக இருக்குது. புது வண்டி வாங்கக்கூடிய பிளான் கூட இன்றைக்கி சூடு பிடிக்கும். யாருக்கு? அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. உங்கள் பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகு. என்னென்னா, திடீர்னு உனக்கு என்னென்னா நினச்சோடி பேசுகிறாண்டாம்பாங்க. ஆனால் அந்த பேச்சில் கூட ஒரு பெரிய வாய்ப்புக்காக தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறது லேட்டாக தான் புரியும். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு அப்பப்போ மாறினா கூட அதுலேயும் ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்குன்னு பல பேர் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரைட்டுங்களா? வெளிநாட்டு வேலைக்கான விசா, அதை பற்றி ஏதாவது இன்றைக்கி ஒரு விஷயம் வரும். இதை பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஓகே ஆயிருன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு பேக் போன் நல்லா வேலை செய்யுது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. வித்தியாசமான பல ஐடியாக்கள் தோணுனா கூட சில ஐடியாக்கள் மூலிமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. உங்கள் பலம் அப்படிங்கிறது தெரியுங்களா? ராஜதந்திரம் சதயத்துக்கு. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம், பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? புரட்டாதி 1-2-3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய மனுஷங்க மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளோட கல்விக்காக எடுத்த முயற்சிகள் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக முடியும். தடைபட்டு இருந்த திருமண பேச்சு, காதல் எல்லாமே இன்றைக்கி சுபமாக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து மனசில் ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு புரட்டாதிக்கு சொல்லலாம். சரி, பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசினர்களே. ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி உங்களுக்கு கோச்சார அமைப்பு நிலைகள் பார்த்தா லக்ன வீட்டிலே சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கும் கஜகேசரி யோகம் வேலை செய்யுது. என்னன்னா எல்லாரும் திருப்பி வருதுன்னு பார்த்தா 4ல் குரு இருக்காங்க. உண்மைதானுங்க? 4ல் குரு இருக்கார், 5ல் சந்திரன் இருக்கார். அதனாலே இந்த அமைப்பு வருது. அப்படின்னு கேந்திரத்தில் குருவும் திரிகோணத்தில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று இருக்கங்காட்டி உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தானாக அமையும். அதிர்ஷ்ட கதவு டொக்குன்னு தட்டும். நல்ல அதிர்ஷ்ட கதவுனா என்னங்க? அதாவது உங்களுக்கு நினச்சது நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். கஜகேசரி யோகம் ரைட்டு. யானை பலம் இருக்குது மனசுக்குள்ளே. ரைட்டுங்களா? மனசு இன்றைக்கி ரொம்ப பூரிப்பாக இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குதுங்க. சொல்லிட்டு என்ன ஓப்பனா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கப்பா, ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு துடிக்கும் மனசு. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக பலம், உங்களுக்கு ஆற்றல் நல்லாயிருக்கு. ஆனால் அவ்வப்போது ஒரு சோர்வு வந்து போனால் புதுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி அட்டகாசமான யோகமான நாள் தான் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரிங்களா? அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் ஒர்க்குங்க, நான் கொஞ்சம் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நட்சத்திர பலன் நேராக போகலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி அது வந்து குரு.
வருமானத்தில் இது வந்து தடைகள் எல்லாம் இன்றைக்கி பனி மாதிரி விலகி போயிடும். சூரியனை கண்ட பனி போல் விலகி போயிடும். வீட்டில் ஒரு விசேஷமான காரியம் இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஒரு சின்ன கவலைகள் மனசில் இருந்தால் அந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இன்றைக்கி கையில் பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்குதுங்க. பிச்சு பெடல் எடுக்கலாம், சந்தோஷமாக இருங்க. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் இன்றைக்கி பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது மந்தம். ரைட்டுங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சனி. நிதானமாக செயல்பட்டு ஒரு பெரிய விபத்தையோ ஒரு நஷ்டத்தையோ தவிர்த்துக்குவீங்க. அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. நிதானமாக செயல்படுவீங்க. பார்த்துக்குங்களேன், அது அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கிரக அமைப்பில் உங்களுக்கு இருக்குது. புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்றைக்கி கணக்கச்சிதமாக வந்து போகுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த இழுவரிகள் நீங்கி இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும். உங்கள் பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கவலை. சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி புதன். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் இன்றைக்கி ஒரு காரியத்தை கூட முன்னின்று சத்தம் இல்லாமல் ஜெயிப்பீங்க. நீங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியலடா அப்படின்னு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைப்பு இருக்குது. எழுத்து மற்றும் ஐடி துறையில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். டக்கு டக்குன்னு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. நல்ல பேர் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு பெரிய டீலை கூட இன்றைக்கி முடிப்பீங்க. ஏப்பா அங்கே பேசுகிறேன் அப்படி 2 பேருக்கு ஒரு கனெக்ட் பண்ணி அதை கூட லாபம் பார்க்கலாம். மீடியேட்டர் வேலையெல்லாம் பண்ணணும். சரிங்களா? வெளியூர் பயணங்கள் மூலியமாக கூட உங்களுக்கு பயணம் அலைச்சல் இல்லை. அலைச்சல் இருந்தாலும் அதோட பிரயோஜனம் இருக்குது. லாபம் தரக்கூடிய பயணமாக தான் அமையும். ரைட்டுங்களா? மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது உங்கள் புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமஸ்டர் நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேராக கோச்சார அமைப்பு, அப்புறம் முக்கியமான அந்த யோகா அமைப்பு சொல்லிட்டு நேராக நட்சத்திரத்துக்கு வந்துவிட்டோம். கொஞ்சம் டைம் கிடைக்கலிங்க. இல்லை இது ஓகேவாக இருந்தால் கமெண்ட் இப்படி கூட சொல்லிக்கலாம். சரி, எப்படி உங்களுக்கு தேவை இன்னும் டீட்டெயிலாக வேணுமா என்னென்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு.